Hi everyone, welcome to V Tuition Academy. இப்போ நம்ம 8th standard 6th unit exercise 6.1 statistics பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினு, represent the following data in the ungrouped frequency table which gives the number of the children in 25 families. அப்புறம் அதோடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 3 0 2 5 2 3 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொஷின் இது வரைக்கும் அந்த 4 வரைக்கும் கொஷின் முடியும். உங்களுக்கு முடிஞ்ச உடனே இது நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அன்குரூப்டு டேட்டா இது எல்லாமே. இதுக்கு நம்ம வந்து நம்பர்ஸு, டேலி மார்க்ஸு, அப்புறம் ஃப்ரீக்வன்சி போட்டிருப்போம். இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே போட்டிருப்பீங்க நீங்கள்லாம். ஸோ அதே தான் இது. ஸோ நம்பர்ஸ்னால் அவங்க வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. 0 1 2 3 4 5 6ன்னு நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் டேலி மார்க்ஸ் பாருங்கள். ஸோ டேலி மார்க்ஸ் வந்து இப்போ 0 வந்து இந்த கொஷினில் நிறைய எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து டேலி மார்க்ஸ்னால் அதுதான் லைன்ஸ் போடுறது தான். இந்த லைன்ஸ் எப்படி போனோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு 2 மட்டும் இருக்குன்னா 1 2 2 மார்க் போடணும். இப்போ வந்து 5 விட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அது வந்து இங்கே பாருங்கள். இப்போ செகண்டில் 1 பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம். 1 வந்து டோட்டலாக 6 டைம்ஸ் இருக்குது. அப்போது 1 2 3 4 5th லைன் ஸ்லாண்டிங்கு, நெக்ஸ்ட்டு 6th ஒன் இந்த மாதிரி போடுவோம். ஸோ அதே தான். இப்போ வந்து 0 பார்க்கலாம். 0 வந்து பாருங்கள் 2 இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது 0 கொஷினில். ஸோ அதனால் 2 டேலி மார்க்ஸ் போட்டு ஃப்ரீக்வன்சி நம்பர்ஸில் எழுதணும் 2 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1 பாருங்கள். 1 வந்து 6 டைம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 4 லைன்ஸ் போட்டுட்டு 5th லைன் வந்து ஸ்லாண்டிங் லைனு. நெக்ஸ்ட்டு 1 அதுதான் வந்து 6. அப்போ 6ன்னு போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு 2வும் வந்து 6 டைம்ஸ் இருக்குது. அதையும் அதே மாதிரி தான் எழுதணும். 4 லைனு 5th லைனு 6ன்னு போட்டு ஃப்ரீக்வன்சி 6ன்னு போட்டுடணும். அப்போ 3யும் அதே மாதிரியே எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ 4 லைன்ஸு, ஃப்ரீக்வன்சி 4. நெக்ஸ்ட்டு 4 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 3 டேலி மார்க்ஸு 3. 5ம் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3. 6 வந்து 1 டைம் தான் இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி 1ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் டோட்டல் வந்து நமக்கு வந்து 25ன்னு வருது. அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அன்குரூப்டு டேட்டா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அது. ஃபஸ்ட்டு சம்மு 6.1ல் இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸாக. இதில் வந்து நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 328 470 405 375 அது மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கொஷின் பார்த்துங்க. ஆல்ரெடி புக்லேயுமே கொஷின் இருக்குது. அகைனும் நான் எழுதி வச்சுருக்கேன் கொஷினு. சரியா? கொஷின் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்னா இப்போ வந்து போன வாட்டில் நம்ம வந்து இன்டர்வல் போட்டிருப்பீங்க. நம்ம கிராஃப்லேயே போடுவோம். அது எப்படின்னா 0 1 2 3ன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக போட்டிருப்போம். ஆனால் வந்து ரெண்டுமே இப்போ ஐஃபன் போட்டு போட மாட்டோம். இது வந்து கிளாஸ் இன்டர்வல்னால் ஐஃபன் போட்டு போடணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 100லேருந்து எடுத்துக்கிறேன். நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த கொஷினில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கொஷினு 100 200 300ன்னு இருக்கும். நான் வந்து 100லேருந்து எடுத்துட்டேன். 50 to 100ம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் 100லேருந்து அந்த கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 100 to 200 அது எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 100 to 200னால் அந்த நம்பர். ஆனால் 200 நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 125 126 அந்த மாதிரி இருக்கிற நம்பரை பார்க்கணும். 100லேருந்து இருக்கிற நம்பர் அந்த மாதிரி 199 வரைக்கும் பார்க்கணும். ஆனால் 200 பார்க்கக்கூடாது. 100 to 200னால் 100லேருந்து 199 வரைக்கும் இருக்கிற நம்பர் அதுதான் 200 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 200 வந்துச்சுன்னா அது வந்து கீழே இதில் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போ வந்து 100லேருந்து 199 வரைக்கும் இருக்கிற நம்பர்னால் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டேலி மார்க் 2ன்னு போட்டுட்டு
ஃப்ரீக்வன்சி 2ன்னு போடுறீங்க. நெக்ஸ்ட்டு 200லேருந்து 300 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸு டோட்டலாக 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 8ன்னு சொல்லிட்டு 4 அடுத்து 5th 1 அடுத்து 6 7 8ன்னு டேலி மார்க்கு. இப்போ 8. நெக்ஸ்ட்டு 300லேருந்து 400 நம்பர் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு வந்து 12 வரைக்கும் இருக்குது. 400னா 399 வரைக்கும் பார்க்கணும். 300லேருந்து 399 வரைக்கும் பார்க்கணும். அது வந்து 12 இருக்குது. 400லேருந்து 499 வரைக்கும் இருக்கிற நம்பர் வந்து 7 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணால் டோட்டல் வந்து 29 வருது. சரிங்களா? இப்போ வந்து அதில் என்ன பார்க்கணுன்னா மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த கொஷினில் இருக்கிற மேக்ஸிமம் ஹையஸ்டான நம்பர் 500 வரைக்கும் தான் அந்த நம்பர் இருக்குது. அதில் இருக்கிற ஹையஸ்ட்டு நம்பர் என்னென்னா 499 95. ஸோ 495 தான் வந்து மேக்ஸிமம் நம்பரு. மினிமம்னா ரொம்ப கம்மியான நம்பர் 100க்கு மேலே இருக்கிற கம்மியான நம்பரு 157. அதுதான் மினிமம் நம்பர். நெக்ஸ்ட் அதோடைய ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னன்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 495 மைனஸு 157 மினிமம் நம்பரு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அதுதான் ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து 338ன்றது தான் ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் அது வந்து கண்டுபிடிக்கிறோம். கிளாஸ் இன்டர்வல்னால் 338 வந்திருக்க ரேஞ்சு. அந்த ரேஞ்சை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துருக்கோம்ல இந்த 100ன்ற அப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் நம்ம என்ன நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதால் தான் டிவைட் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் வந்து 15 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 50ஆல் டிவைட் பண்ணிடணும். நம்ம 100ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் 100ஆல் டிவைட் பண்ணால் 3.38ன்னு வருது. அதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வல். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 5th கொஷினு. எ பெயிண்ட் கம்பெனி ஆஸ்க்டு த grouped of students about their favorite colors and made the pie chart. Their findings use the information to the answer of the following question. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கொஷினுக்கு எழுதியிருக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். அதையும் ஓகே. இப்போது அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கொஷினில் பை சார்ட் அவங்க வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனுக்கான ஆன்சர்ஸை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவங்க வரைஞ்சிருக்க பை சார்ட் பாருங்கள், நான் ட்ராப் பண்ணியிருக்கிறதுல. சரிங்களா? இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள். பிங்க் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், வயலட் கலர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸுமே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் மட்டும் உங்களுக்கு வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே பர்சன்டேஜில் இருந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லைனா நம்பராக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு நம்பராக கொடுத்தாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த 1 மட்டும் உனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் இப்போது. ஸோ சேஞ்ச் பண்ணனா அதே பர்சன்டேஜாக நம்ம மாற்றிடலாம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸாகவே மாற்றிடலாம், ஏதாச்சும் ஒன்றா மாற்றிடலாம் நம்ம. பாருங்கள், டோட்டல்னு எப்போவுமே இது வந்து எல்லாமே பர்சன்டேஜ்னால் 100%ன்னு எடுத்துகிட்டு கொடுத்துக்கிற வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். அந்த பர்சன்டேஜ் பாருங்கள். 30 பிங்க் கலரில் 30 இருக்குங்களா? ஸோ 30 ப்ளஸ் ரெட் கலர் 20 ப்ளஸ் 25 ப்ளஸ் 15 இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 19 வேல்யூ வருது. ஸோ 100லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 10% அப்படின்ட்டு வருது. ஸோ 10%ன்னு ஆன்சர் வந்துருக்குங்களா? ஸோ அதிலிருந்து இந்த டோட்டல் ஈக்குவல் டு 50. ஏன்னா இது வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அந்த 50. ஸோ 10% வந்து அதுக்காக 10/100 ஈக்குவல் டு 15 போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் வரணும். ஏன்னா இந்த வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இது ரெசிப்ரோக்கல் ஆகினா 100/10 ஆகிடும். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போது
50 into 10 நமக்கு என்ன வரும்னா 500 அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே வந்து 500. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் லைக்டு த ரெட் கலர். அதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஷினு. இப்போ அந்த பை சார்ட்டில் பாருங்கள், ரெட் கலர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் லைக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி கொஷின்லேயே இருக்குது, பர்சன்டேஜ்லேயே இருக்குது அது. ஸோ 20% அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு க்ரீன் கலர் அப்படின்றாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு கேட்டது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டாங்க. இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து 15% கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த 15%ன்றது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது நம்ம பாருங்கள், க்ரீன் கலரில் 15% எப்போவுமே பர்சன்டேஜ்னால் by 100 போடுவோம். ஸோ 15/100 இன்ட்டு 500. 500ன்றது டோட்டலாக வந்துருக்குது, நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 500. ஸோ இந்த ஜீரோக்கு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜீரோக்கும் இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போது நமக்கு வந்து 15ம் 5ம் மல்டிப்ளை பண்ணால் 17 ஸ்டூடெண்ட்ஸு லைக்டு க்ரீன் கலர்னு வந்துச்சு. 75 ஸ்டூடெண்ட்ஸ், அது 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரீன் கலர் லைக் பண்ணுறாங்கன்னு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு ப்ளூ கலர். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ராக்ஷனில் போகணும் நம்ம. இங்கே பாருங்கள், 25% வந்துச்சுங்களா. அப்போ ஸோ 25/100னா 1/4. 25 1s are 1. நெக்ஸ்ட்டு 25 4s are 100. அப்போது 1/4 அவங்க ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் ஆன்சர் போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக்டு ரெட் கலர். இது வந்து லைக்டு கிடையாது, டிட் நாட் லைக்டு. லைக்டு எவ்வளோனா 20% லைக்டா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 18% வந்து டிட் நாட் லைக்கு. டோட்டலாக 100 இல்லையா, அதனால் 80% டிட் நாட் லைக். ஸோ 80/100 இன்ட்டு 500. அப்போது 2 0க்கும் 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அப்போ வந்து கேன்சல் ஆகிட்டோன்னே இங்கே என்ன இருக்கும், 80யும் 5ம் இருக்கும். 80யும் 5ம் மல்டிப்ளை பண்ணால் 400 ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் லைக்டு ரெட் கலர் அப்படின்னு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக்டு பிங்க் ஆர் ப்ளூ கலர்னு சொல்கிறாங்க. அப்போ பிங்க்காகவும் இருக்கலாம், இல்லை வந்து ப்ளூ கலராகவும் இருக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ பிங்க் கலர்னால் 30%, ப்ளூ கலர்னால் 25%. இப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். 30%னால் 30/100 இன்ட்டு 500 ப்ளஸ் 25/100 இன்ட்டு 500. இந்த 500 வந்து டோட்டலுக்காக நான் சொன்னது. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 30யும் 5ம் மல்டிப்ளை பண்ணால் 150, 25ம் 5ம் மல்டிப்ளை பண்ணால் 125. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 275ன்னு ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்க்டு அபவுட் தேர் ஃபேவரட் கலர். ஃபேவரட் கலர்னால் டோட்டல் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது வந்து 500. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு டைம் பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. ஸோ அவங்களே பை சார்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க. பை சார்ட்னால் இந்த மாதிரி சர்க்கிளில் ஸ்ப்ளிட் பண்ணி பர்சன்டேஜாக போடுறது தான் பை சார்ட்டு. ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து சப்டிவிஷனில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஷின்லேருந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.